ஒருவர் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி நீண்ட நேரமாகியும் வெளியே வராத போது இன்னொருவரையும் இறங்க வைத்து உயிரை பறித்தது நியாயம்தானா என்ற கேள்விதான் எழுகிறது. திருச்சி மாநகராட்சியில் 65 வார்டுகள் உள்ளன. இந்த பகுதிகளில் தூய்மை பணிகள் போன்றவற்றில் மாநகராட்சியில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன்படி மாநகராட்சியில் ஒப்பந்ததாரராக உள்ள சுப்பையா என்பவரிடம் புதுக்கோட்டை மாவட்டம் திருவப்பூரைச் சேர்ந்த ஐயாவு என்பவரது மகன் ரவியும் சின்ன சேலத்தைச் சேர்ந்த பிரபு என்பவரும் ஒப்பந்த அடிப்படையில் கடந்த 3 ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தனர். இந்த நிலையில் திருவெரும்பூர் அருகே உள்ள நியூட்டம் கார்மல் கார்டன் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த அடைப்பை எடுப்பதற்காக மாலை 3 மணிக்கு மேல் முதலில் பிரபாகரன் இறங்கி உள்ளார். அவர் உள்ளே சென்று நீண்ட நேரமாகியும் வெளியே வரவில்லை என கூறப்படுகிறது. அதனால் மற்றொரு ஊழியரான ரவியை இறங்குமாறு கான்ட்ராக்டர் கூறியிருக்கிறார். இதனையடுத்து உள்ளே இறங்கிய ரவியும் சாக்கடையை விட்டு வெளியே வரவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி பார்த்தபோது பிரபாகரன், ரவி ஆகிய இருவருமே விஷவாயு தாக்கி உயிரிழந்து கிடந்தனர். இதனையடுத்து இருவரது உடல்களையும் கயிறு கட்டி மீட்டு துவாக்குடி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் மருத்துவமனை முன்பாக குவிந்த ரவியின் உறவினர்கள் பாதாள சாக்கடை அடைப்பை சரி செய்யும் ஊழியர்களுக்கு போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை என்றும் முன் அனுபவம் இல்லாத நபர்களை எப்படி பாதாள சாக்கடையில் இறக்கலாம் என்றும் குற்றம் சாட்டியதோடு உடல்களை வாங்கவும் மறுத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முதல்ல ஒரு நபரை அனுபவம் இல்லாத ஒரு நபரை பாதாள சாக்கடை கிளீன் பண்றதுக்காக இறக்கிருக்காங்க. இறக்கிட்டு உள்ள போனவர் வெளியில வரவே இல்லை. உடனே அதை என்னன்னு கண்டுபிடிக்காம மீண்டும் ஒரு நபரை உள்ள வலுக்கட்டாயமா எனக்கு இந்த பணி தெரியா, இதை பத்தி எனக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லியும் வலுக்கட்டாயமா உள்ள தள்ள போய் இறக்கி வச்சிருக்காங்க. இப்போ இறங்கி போனதுல ரெண்டாவது இவரும் வெளியில வரல, இவரும் இறந்துட்டார். அது வெளியே அதுக்கிட்ட தீயணைப்புத்துறையை வச்சு இவங்க வெளியே எடுத்து பார்க்கும்போது 2 பேருமே இறந்துட்டாங்க. முன்னனுபவமே இல்லாத 2 பேரை எந்த பாதுகாப்பு உபகரணங்களுமே அவங்களுக்கு கொடுக்காம வலுக்கட்டாயத்துக்கு அவங்களை இந்த குழியில் இறக்கி இந்த அளவுக்கு நடந்துருக்கு. கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு ரவியின் தம்பி ஏற்கனவே உயிரிழந்து விட்டார். அதனால் தனது தம்பியின் 2 பிள்ளைகள் மற்றும் தனது 3 பிள்ளைகள் என மொத்தமாக 5 பிள்ளைகளை வளர்த்து வரும் ரவிதான் குடும்பத்தின் தூணே என கூறிய உறவினர்கள் உயிரிழப்பிற்கு நியாயம் வேண்டும், அரசு உடனடியாக ரூபாய் 30 லட்சம் வழங்க வேண்டும், ரவியின் பிள்ளைகளில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். அவர் தான் குடும்பத்துக்கு முக்கியமானவர். அவர் இப்படி கூட்டி போய் இதாயிடுச்சு. எங்களுக்கு நியாயம் வேணுங்க. அந்த பிள்ளை அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வேணுங்க. எனக்கு கூலி வேலை பார்த்து எங்களை காப்பாற்றுவாங்க. நாங்க இருக்கிறது கூட வாடகை வீட்டில் தான். எனக்கு 5 பிள்ளைய சாமி, எனக்கு 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைகளுக்கு அவர் தான் கூலி வேலை பார்த்து காப்பாற்றுவாரு. இன்னைக்கு சாக்கடை வேலை பார்த்து சாக்கடை வீட்டில் போயிட்டாரு. என் பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும். என் பிள்ளைய படிச்சிருக்குது ஐயா, 3 பிள்ளைகளும் படிச்சிருக்கு. இந்த 2 பிள்ளைய ஸ்கூல் போகுது. 5 பிள்ளைகளையும் தவிக்க விட்டு விட்டாரே, என் சாமியை விட்டு விட்டேனே என கதறிய ரவியின் மனைவி தனக்கு எல்லாமே கணவர்தான், அவர் இல்லாவிட்டால் எங்கள் குடும்பமே இல்லை என கண்ணீர் வடித்தார். 5 பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டாரு. நான் என்ன பண்ணி என் பிள்ளைகளை காப்பாத்துவேன்? எனக்கு ஒரு வழியும் தெரியலையே, எனக்கு ஒரு வழியும் தெரியலையே. என் சாமியே, எங்களுக்கு எல்லாமே அவர் மட்டும்தானே. அவர் இல்லைன்னா எங்க குடும்பம் இல்லை. இது ஒருபுறம் இருக்க, பிரபாகரன் பாதாள சாக்கடைக்குள் இறங்கி நீண்ட நேரமாகியும் வெளியே வராத போது உடனே தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்காமல் ரவியை ஏன் இறங்க சொன்னார்கள்? வேண்டுமென்றே ரவியை இறங்க வைத்து 2 உயிர்கள் போக காரணமாக இருந்தது யார் என கேள்வி எழுப்பும் உறவினர்கள் மாநகராட்சி ஒப்பந்ததாரர் சுப்பையாவிடமும் விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாய் தருவதாக உறுதியளித்தனர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கடைந்து சென்றதை தொடர்ந்து உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மருத்துவமனைக்குள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற நிலையில் தடுத்து நிறுத்திய போலீசார் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்தி போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது.